கேப்டன்சி எப்படி இருந்தது? அன்பான ஆள்னா இந்த கோவலம் எங்கேருந்து சார் வந்தது? கேப்டன் ஒருத்தர் இருந்து. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வீக்கெண்ட் வந்துருச்சு. விஜய் சேதுபதி வரப்போறாரு. இந்த வீக் விஜய் சேதுபதி என்ன விஷயத்தெல்லாம் அட்ரஸ் பண்ணுவார்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆக்சுவலா சாண்ட்ராக்கும் கனிக்கும் ஒரு விஷயம் போயிட்டு இருக்குல்ல, அதை அட்ரஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி விக்ரம் நேத்து ஒரு காரியத்தை பண்ணாரு பாத்தீங்களா, அதை பேச வாய்ப்பு இருக்கு. ஆனா விஜய் சேதுபதி பேசிடுவார்னு விக்ரம்க்கு தெரிஞ்சிருச்சுங்க. ஆஹா, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம், நம்மளே சரண்டர் ஆயிரணும், அப்பதான் தப்பிக்க முடியும்ன்றதுக்காக விக்ரம் நேத்து சரண்டர் ஆகிற மாதிரிலாம் பண்ணாரு. என்னதான் இருந்தாலும் டாஸ்க்ல ரொம்ப வைலண்டா அவர் ஸ்டார்டிங்ல இருந்தே நடந்துட்டு இருந்தாரு. நேத்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டாரு. அவர் ஜெயிக்கிறதுக்காக பண்ணா கூட பரவாயில்லங்க, கனியை காப்பாத்துறதுக்காக, கனியை ஜெயிக்க வைக்கிறதுக்காக அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் போய் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாரு. எஃப்ஜே நேத்து தாங்க சூப்பரா செஞ்சான். அதாவது எஃப்ஜேவை எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே பிடிக்காது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னன்னு தெரியல, சிலர்லாம் பிடிக்காது, பார்த்தாலே பிடிக்காதுன்னு அந்த மாதிரி கேரக்டர் தான் எஃப்ஜே. ஸ்டார்டிங்ல இருந்து இவன் பண்ற எதுவுமே எனக்கு பிடிக்காது. பட் ஆனா நேத்து தரமா ரெண்டு பேரை எக்ஸ்போஸ் பண்ணாங்க. ஒன்னு அரோரான்ற நம்ம பலூன் அக்காவை எக்ஸ்போஸ் பண்ணா, இன்னொன்னு விக்ரம் எக்ஸ்போஸ் பண்ணா. விக்ரம் ரொம்ப நாள் தப்பிச்சுக்கிட்டே இருக்காருங்க ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட. இப்ப விக்ரம் பண்றதெல்லாம் வெளியே இருக்க நமக்கு தெரிஞ்சிருது. ஸ்டார்டிங்ல இருந்தே விக்ரம் என்ன கேம் பிளே பண்றான், எப்படி பிளே பண்றான்றது நமக்கு தெரிஞ்சிருது. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் பார்க்குறோம், அதனால தெரிஞ்சிருதா என்னன்னு தெரியல. ஹவுஸ்மேட்ஸ் அதை ரொம்ப கண்டுபிடிக்காம தான் இருந்தாங்க. ஆனால் நேற்று இவன் போட்டு உடைக்கும் போது நிறைய பேர் அவன் கேமை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியுது. ஏன்னா இந்த எஃப்ஜே பேசும்போது கமருதீன்னு சொல்றாரு, கானா வினோத்தும் சொல்றாரு, சாண்ட்ரா சொல்றாங்க. அப்ப எல்லாருக்குமே இவன் கேம் தெரிஞ்சிருக்குங்க, விக்ரமோட கேம் தெரிஞ்சிருக்கு. ஆக்சுவலா இன்னும் சுபிக்ஷாக்கு தான் தெரியல. சுபிக்ஷா தான் திரும்ப திரும்ப அவனோட ட்ராப்ல ஏமாந்துகிட்டே இருக்காங்க. சுபிக்ஷாவோட பேர் எங்க காலியா போச்சு நல்லா யோசிங்களேன். அந்த பாட்டில் டாஸ்க்ல திவாகர் முன்னாடி ஒரு மாதிரி அவங்க மாமான்னு பேசியிருப்பாங்க பார்த்தீங்களா, அதுல தான் ரொம்ப நாசமா போச்சு அந்த பேரு. அப்ப இறங்கின பேர் தான், அதுக்கப்புறம் ஏறவே இல்லை. சுபிக்ஷா ஒரு ஓரமா தான் இருக்காங்க. அப்படி அதுக்கு காரணமானதே விக்ரம் தான். ஸோ விக்ரம் சாமர்த்தியமா கூட இருக்கவங்களை காலி பண்றாங்க. இது பாருங்க, அந்த பொண்ணை அளவச்சானே, அந்த பொண்ணு கிட்ட அரோரா சூப்பரா வந்துட்டு இருக்கா, நீ அந்த அளவுக்கு வரலன்றதெல்லாம் ஒரு மாதிரி சொல்லி அந்த பொண்ணை அளவச்சு, அதுக்கப்புறம் இவன் அழுது டிராமா பண்ணி, ஏன்னா அந்த பொண்ணை பயங்கரமா அளவச்சிட்டான். இப்போ அந்த பொண்ணு அழுதுட்டாலே, இவனால அழுதுட்டாலேன்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக இவன் அதை விட பயங்கரமா அழுதுட்டான். நீங்க யோசிச்சு பாருங்க, விஜய் சேதுபதி போன வாரமே கரெக்டா ஒரு கேள்வி கேட்டாருங்க. என்ன நீங்க தங்கச்சின்னு சொல்றீங்க, தங்கச்சி பாடுறத கூட உங்களால பொறுத்துக்க முடியல அப்படின்னு நைஸா இவனை குத்துனாரு. அப்பயாவது சுபிக்ஷா புரிஞ்சிருக்கணும், ஆஹா இவன் கூட இருந்தே நம்மள காலி பண்றான்ட்டு. வியானா புரிஞ்சுக்கிட்டாங்க. உண்மையிலே கடைசி 2 வாரம் வியானா புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன பிரச்சனைனா, வியானா ஒரு சின்ன தப்பு பண்ணி, அதாவது ஒரு பிரச்சனையில இவங்க தப்பு பண்ணி விக்ரமை எதிர்த்து மொக்க வாங்கிட்டாங்க. இல்லன்னு வச்சுக்கோங்க, விக்ரமை எதிர்க்கிறதுலாம் கரெக்டான பிளான் தான். அவன் கேமை காலி பண்றான்றதை புரிஞ்சுக்கிட்டு அவனை நாமினேட்டும் கரெக்டா வியானா பண்ணாங்க. பட் வியானா ஸ்ட்ராங்கா எதிர்க்கிறதுக்குள்ள வெளியே போயிட்டாங்க. விக்ரம் சூப்பரா ஒரு பிளே பண்றாங்க. இப்ப கூட ஒரு 4-5 பேரை வச்சுப்பாங்க. அந்த 4-5 பேரை கூட இருந்தே இவன் டேமேஜ் பண்ணுவான். அப்படியே குத்தி காட்டி டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதே மாதிரி பாசம் கீசோன்ற மாதிரி ஒரு மாதிரி நடிப்பான். அதாவது பிக் பாஸ் சொல்றதை கேட்கணுங்க. பிக் பாஸ் நமக்கு மேலங்க. பிக் பாஸ் சொன்னா ஒன்னு கேளுங்க அப்படின்னு பிக் பாஸ்க்கு ரொம்ப சோப்பு போடுறதே இவன் தான். என்னமோ பிக் பாஸ் சொல்ற எதையுமே நாங்க மதிக்க மாட்டோம்னு எல்லாரும் சுத்திட்டு இருக்க மாதிரியும், பிக் பாஸ் சொல்ற எல்லாத்தையும் நான் தான் மதிப்பன்ற மாதிரியும் இவன் ஒரு சீனை போடுவான். ஆனா நேத்து ஒரு விஷயம் பண்றான். இப்ப எஃப்ஜே நிக்கிறாங்க. எஃப்ஜே ஷோல்டர் மேல ஆதிரையை வச்சிருக்கான். ஓகேவா, அது ஒரு ட்ரிக்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பட்டும் போது நீ ஆதிரை காலை பிடிச்சி இழுத்து கீழே இறக்க ட்ரை பண்ணா பரவாயில்ல, அது கூட தப்பு கிடையாது. ஆனா இவன் எஃப்ஜே காலை பிடிச்சி இழுக்கிறாங்க. எஃப்ஜே விழுந்து ஆதிரை விழுந்து மூஞ்சி பேந்திருந்ததுன்னா என்ன ஆகுறது, ஆதிரை கவுந்து விழுந்து மூஞ்சி பேந்திருந்ததுன்னா என்ன ஆகுறது, அதை போய் பண்றான் பாருங்களேன். பிசிக்கல் டாஸ்க்கு கொஞ்சம் வைலண்டா கூட விளையாடுறாங்கன்னே வச்சுக்கோங்க. ஏன்னா பிசிக்கல் டாஸ்க்ல இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுலாம் சொல்லக்கூடாது தான். இருந்தாலும் எஃப்ஜே நின்றுட்டு இருக்கான், அவன் காலை பிடிச்சி வாரினா என்னங்க ஆகுறது, ஏதாவது ஆயிருந்ததுன்னா என்ன பண்றது. உடனே ஐயோ, முதல்ல விக்ரம் என்ன பண்ணாருன்னா, அப்படிதான்டா பண்ணுவேன்னு எஃப்ஜே கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா எஃப்ஜே வெளியே ஃபுல்லா எக்ஸ்போஸ் பண்றான். உடனே விக்ரம்க்கு பயம் வந்துருச்சு. ஆமாங்க, நான் பண்ணது தப்பு தாங்க, சாரிங்க, எனக்கெல்லாம் மன்னிப்பே கிடைக்காது. வெளியே மக்களும் பாக்குறாங்க, அவங்களும் என்ன மன்னிக்க மாட்டாங்க, என் கை நடுங்குது பாருங்க, அப்படி இப்படின்னு என்னென்னமோ அளக்குறாங்க. நல்லா மாட்டிக்கிட்டான் நேத்து. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்து என்னன்றதை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல பார்க்கலாம்.